எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு bro. எங்க கிட்டவே பாலிடிக்ஸா எங்கள லைட்டா நோண்டிட்டா இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா. அந்த லிரிக் வீடியோல ஒன்று போடா வேற level. சந்தானம் சாரோட கோர் டீம் வந்து உள்ள இறங்கி கலக்கி விட்டுருக்காங்க. அந்த கிஸ்ஸா 47 அந்த கேரக்டர் பேரு எனக்கு தெரிஞ்சு நான் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். அந்த படத்திலே அந்த கேரக்டர் பேரு. சொந்தக்கார பார்த்தா பொண்ணு தர மாட்டா கொண்டு போடுவான் என் ட்ரீம் கனவுல பார்க்குது ஆடி கார் கடவுட வாங்குற டேடி பார் மிடில் கிளாஸ் மணி தானே பாரு கொஞ்சம் மிடுக்காதான் இருப்பாரு. தமிழா சாரோட அந்த கமெண்ட் பாதி ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹார்டிகல்ச்சர் அதுக்கு ஒரு கோல் இருக்கு. ஸ்ட்ரீட்ல அவ்வளோ டேலண்ட் இருக்கு. அவங்கள வந்து ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் நோக்கம். பட் என்னால அது தெருக்குறள்ல பண்ண முடியல. ஆனா அதை விட இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் திட்டுறாங்க. சில பேர் போன் நம்பர்லாம் தேடி வந்து மிரட்டுவாங்க. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கம்மிங் சென்சேஷன் மியூசிக் டைரக்டர், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மியூசிக் டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் லிரிசிஸ்ட், பெர்ஃபார்மர், ஆக்ட் பண்ணுவீங்கல்ல, ஆக்டிங் போயிட்டு இருக்கு லைஃபே அதுதான். அதான்ல. ஸோ ஆஃப்ரோ ப்ரோ நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம். என்னன்னா இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூ. இது வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தோட தான் நாங்கள் வந்து 2 பேர் உட்காந்துருக்கோம். ப்ரோவோட வீட்டுக்கு வந்தேன். மாங்காய் மரம் இருந்துச்சு, அதில் அடிச்சு போட்ட உப்பு மிளகா பொடி போட்ட ஒரு எப்படி இருக்கு? பயங்கரமா ஃப்ரெஷ் செம்மையா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. பக்கா ப்ரோ. சால்ட்டு காரம் பார்க்க தான் இப்படி இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. நிறைய நியர்லி 500+ இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ பண்ணேன். காரமாங்க. எப்படி போயிட்டு இருக்கு ஆஃப்ரோ ப்ரோ லைஃப்லாம்? போயிட்டு இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு சைட்ல பாட்டுன்னு போயிட்டு இருக்கு இண்டிபெண்டா, இன்னொரு சைட்ல படம்னு போயிட்டு இருக்கு டிபெண்டா. இண்டிபெண்டா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டா நிறைய ஹார்டிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஓகே மியூசிக் ஒரு மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இண்டியில் வந்து பிஸியாக இருப்போம். பட் மூவிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனாலுமே ஹார்டிகல்ச்சரோட அந்த சேனலில் வந்து வீடியோஸ் குறையாமல் வந்துட்டே இருக்கு. சம் மந்த்ஸ் கோன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று வந்துட்டே இருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஒலலாய் இப்போ ஒரு பயங்கர ஒரு சென்சேஷனாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாங்க கூட இருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு எப்படி ப்ரோ ரெண்டுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கண்டிப்பா ரெண்டுமே விடக்கூடாது. அதையும் தாண்டி ஹார்டிகல்ச்சர் வந்து அதுக்கு ஒரு கோல் இருக்கு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்டை ஆடியன்ஸ் கிட்ட கூட்டிட்டு வரணுங்கிறது தான் அதோட கோல். அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் அதை பண்ணிட்டே தான் இருக்கணும் பேசிக்கலி. அதை நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஹிப்ஹாப் தமிழா சாரோட அந்த கமெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்களும் கென்ப்ரோவும் வந்து அதை விடாம அந்த ரேப்க்கு வந்து உயிர் கொடுத்துட்டே வந்து எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அது பயங்கரமா நிறைய இது பண்ணி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எவ்வளவு ஹாப்பியா இருந்தது. உங்களுக்கு அந்த கமெண்ட் பார்த்த உடனே எப்படி இருந்தது? அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸுக்கு கெளுத்தி கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா பாட்டு எழுதிட்டு இருந்தோம். இந்த பாட்டு நல்லா இல்லை, மாத்து சொல்லி நிறைய எழுதினோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பாட்டு இதுன்னு ஃபீல் பண்ணி நாங்கள் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணும்போதே வந்து எங்களுக்கு தெரியும் அது ஸ்லோவா ரீச் ஆனாலுமே அது கண்டிப்பா ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியும். பட் ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அது வந்து உண்மையிலேயே டீமுக்கு பிளஸ் கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே அது ஒரு உற்சாகம் கொடுக்குற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணேன். அவர் சூப்பராக பேசினாரு. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு மெயினாக அவங்கள பார்க்க வந்தது வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி எவ்வளோ எதிர்பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் ஒரு பயங்கரமாக ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தீங்க. ஸோ இதில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நரேஷன் டைரக்டர் பிரேமானந்த் வந்து எனக்கு நரேஷன் சொல்லும் போதே நான் அப்போவே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே. பட்
அப்போ எனக்கு அது வெறும் ஒரு கான்செப்டாக தான் இருந்தது மைண்டில். அப்புறம் அவங்க அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணி என்கிட்ட அந்த ரீல்ஸ் கொடுக்கும்போது நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்க நரேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி விஷுவலாக காட்டியிருக்காங்கங்கிறதே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நிறைய காமெடி சூப்பர், நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ரைட்டிங் தான் சாரோட, சந்தானம் சாரோட ஃபுல் டீம், கோர் டீம் வந்து உள்ள இறங்கி கலக்கி விட்டுருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை இறங்கி பயங்கர பொழந்துருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த ஒர்க்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குள்ள ஸ்டுடியோல. ஸோ வெயிட் பண்றோம். மே மந்த் ரிலீஸ் நானும் வெயிட் பண்றேன். வெறியா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஏன்னா நல்லா தியேட்டர் போய் ஜாலியா சிரிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. இது கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். வெயிட் பண்றோம். சூப்பர். அகைன் ஒரு கொலாபரேஷன் சந்தானம் சார் கூட, பிரேமானந்த், தில்லுக்கு தொட்டு அதோட நெக்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் இந்த பாட்டு பண்ணோம்ல, இந்த கிசா 47 கோவிந்தா சாங் ஒன்று பண்ணோம். அந்த சாங் வந்து சந்தானம் சார் ஸ்டுடியோக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு எங்க கூட. நான் கெளுத்தி, சந்தானம் சார் 3 பேரும். நான் கூட ஆர்யா சார் அந்த ப்ரோமோல வந்துச்சுல, ஆமாமா லிரிசிஸ்ட் ஆயிட்டாரு போல தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து எங்க கூட உட்கார்ந்து சாங் ஃபுல்லா லைனா எங்க கூட உட்கார்ந்து ஜாம் பண்ணி, நாங்க எப்படி பாட்டு எழுதுவோமோ அந்த அட்டியில அவரும் ஒரு ஆளா கிரியேட் பண்ணி அப்படியே நாங்க அதை பண்ணிட்டோம். சூப்பர், செம்ம ஃபன்னா இருந்தது அது. அந்த செஷன்ல சொன்ன சில ஐடியாஸ் வந்து பாட்டுக்குள்ள வரல, அதை வச்சு நாங்க வேற பாட்டு பண்ணிட்டோம். அப்படியா? செம்மையா இருந்துச்சு. அப்படி ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வடிவேல் சார் கூட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துல அவர் கூட உட்காந்து, சந்தோஷ் நாராயணன் சார் கூட உட்காந்து, நான் கென் நாங்கெல்லாம் உட்காந்து அவர் கூட சாங் எழுத ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் சந்தானம் சார் கூட உட்காந்து சாங் எழுதும்போது ஒரு வேற உண்மையிலே ரெண்டு சென்சேஷன், ரெண்டு எரா கைண்ட் ஆஃப் இவங்க கூட உட்கார்ந்து வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிச்சிருக்கீங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை விட அது ஒரு பிளெஸிங் தான். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம். எதுக்கு ஃபர்ஸ்ட் சாங் வந்து கோவிந்தா கோவிந்தா? ஏன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாங் கோவிந்தா கோவிந்தான்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த படத்துல சந்தானம் சாரோட கேரக்டர் வந்து அவர் ஒரு மூவி ரிவ்யூவர். அதனால படத்தை கழுவி ஊத்துறது தான் அவரோட ப்ரொஃபஷனே. அதனால செம ஃபன்னா இருக்கும். கிசா 47 அது கிரியேட் ஆனது, அந்த ஐடியாலஜி எப்படி ஒரு சாங் ஒன்று போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. யாரோட இனிஷியேஷன்? சந்தானம் சார் கேட்டாரா இல்ல நீங்களா ஒரு ஐடியா கொடுத்தீங்க இந்த மாதிரி போலாம் சார்? சந்தானம் சார் தான் சொன்னாரு இந்த மாதிரி போலாம். அந்த கிசா 47 அந்த கேரக்டர் பேரு எனக்கு தெரிஞ்சு நான் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். படத்திலே அந்த கேரக்டர் பேரு கிசா தெரியல, டைரக்டர் தான் கேட்கணும். ஆனா அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த சாங் ஐடியா வந்து சார் தான் சொன்னாரு. கிசா 47 அப்படிங்கிற கேரக்டர் பேர் வந்து நான் டைரக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா 47 AK-47 மாதிரி அவரு ரேப் பண்ண ஆரம்பிச்சாருன்னா மிஷின் கன் அடிப்பாரு. அதையும் தாண்டி அவங்க வந்து அவங்க டீமே வந்து அந்த கேரக்டரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அதை எப்படி பண்ணலான்னு என்கிட்ட சொன்னதுல சரி இந்த மாதிரி சாங் போகலாம் அப்படின்னு. மற்றபடி சந்தானம் சாரோட டைரக்ஷனை தான் அது. அவர் கூட உட்காரும் போது அவர் கொடுக்குற கவுண்டர், அவரு குடுக்குற லைன்ஸை வச்சுதான் சாங் பாட்டு அவர் பாட்டாவே எழுதுனது இல்லையா? அந்த பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்ன் டாக்ஸ் கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா, ஃபேன்ஸோட நிலைமை கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த லைன் ஒன்று பிடிச்சிருந்தது. இன்னொன்னு கிசால இருப்பான் கன்சிஸ்டா, எனக்கு பயங்கர இருப்பான் கன்சிஸ்டா, எங்க கிட்டவே பாலிடிக்ஸா, எங்கள லைட்டா நோண்டிட்டா, இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா அப்படின்னு அந்த லிரிக் வீடியோல சீரியஸ்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணத பார்த்துட்டு. சோ அந்த ஐடியா எல்லாமே குரூப் டிஸ்கஷன் தான் இல்ல. நானும் அது கெல்த்தியோட உச்சமா நான் பார்த்தேன். அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து பயங்கர உச்சமா பார்த்தேன். இன்னொன்னு அந்த நோலனோட சீக்வல், அந்த லிரிக் ஆமா பயங்கரமா இருந்தது. பின்ச்சரோட ப்ரீக்வல், நோலனோட சீக்வல், ஸ்பைக் லீக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். வேற லெவல், சூப்பரா இருந்தது. பாட்டாவுமே வந்து ஒரு பயங்கர வைப்பு. ஸோ படமுமே வந்து பயங்கரமா வந்து வைப்பா வரப்போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கும் ஒரு ப்ரொஃபைலா இருக்கணும். இப்போ ஆஃப்ரோ ப்ரோக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு இந்த கிரவுண்டு கிடைச்சதுன்னா என்னோட ஒரு இஷ்டப்படி இறங்கி 6 அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல. என்ன கிரவுண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு ஹாரர் ஃபிலிம், இப்போ வரைக்கும் ஹாரர் ஃபிலிம் 2 ஹாரர் ஃபிலிம். இப்போ நான் அடுத்து ஒரு சீரீஸ் ஒன்று பண்றேன். அந்த சீரீஸ் பேரு ஃப்ரீ லவ்.
எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ற ஒரு ஒரு ஃபில்ம் அது. ஆ, ஆ. இண்டிபெண்டன்ட்ல நம்ம ஒரு டைப் ஆஃப் சாங்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி சாங்ஸ் யூடியூப்ல கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுன்றதுனால அந்த மாதிரி சாங்ஸ் நம்ம பண்றோம். காமெடி ஹாரர் அதுக்குள்ள வந்தா இது இங்க அந்த வேற டைப்ல ஒரு சாங்ஸ் ஒன்று பண்றோம். போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ரீ லவ் வேர்ல்டுக்குள்ள போகும்போது நான் இது வரைக்கும் பண்ணாத சாங்ஸ் என்னால பண்ண முடியுதுங்க. வாவ். ஓகே ஓகே ஓகே. எந்த கிரவுண்ட்ல என்ன விட்டா நான் வந்து 6 அடி பண்ணலாம் கிடையாது. கிடைக்கிறதுல அடிக்கிறது. அவ்வளவுதான். கிடைக்கிறதுல அடிக்கிறது தான். வேற லெவல் கிரேட். எனக்கு இந்த 2019க்கு போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை. நீங்க பிளஸ் அறிவு ப்ரோ உங்களோட கொலாபரேஷன்ல வந்து தெருக்குறள் அந்த ஒரு ஆல்பமே வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு நான் பேசிட்டு இருந்த மாதிரி அந்த மிடில் கிளாஸ் அந்த சாங் வந்து பயங்கரமா வந்து கனெக்ட். அதான் அந்த ஆல்பம்ல எனக்கு 2 சாங் தான் ஃபேவரட். தமிழச்சி அண்ட் மிடில் கிளாஸ். 2 லைன் அது ஆரம்பிச்சிட்டு அப்புறமேட்டு அந்த டாபிக்ல போலாமா? மிடில் கிளாஸ் மனிதனை பாரு, கொஞ்சம் மிடுக்கா தான் இருப்பாரு, இருக்கு பர்ஸ்ல கொஞ்சம் மறைப்போம் வீட்டுல பஞ்சம், விடிஞ்சா வேலைக்கு போவோம், குடிச்சேன் வாலெட்டை காணோம், இருப்பது 3 ஜீன்ஸ், மனசுல செலினா கோம்ஸ், சொந்தக்கார பார்த்தா பொண்ணு தர மாட்டா கொண்டு போடுவான் என் ட்ரீம்ஸ், கனவுல பார்க்குது ஆடி கார், கடன் கூட வாங்குற டேடி பார், மிடில் கிளாஸ் மனிதனை பாரு கொஞ்சம் மிடுக்கா தான் இருப்பாரு, லவ் லெட்டர் லீவ் லெட்டர் இஎம்ஐ, நடுத்தர வர்க்கமே காயமாய், மிடில் கிளாஸ் மனிதனை பாரு கொஞ்சம் மிடுக்கா தான் இருப்பாரு அப்படின்ற பாரு. வேற லெவல். அது மிடில் கிளாஸ் அந்த இது ஒண்ணு கிளாஸ் மனிதனை சோறு ஒரு லைன் வரும். தினமும் பசிக்குது சோறு அந்த லைன் அது பயங்கரமா இருக்கு. ஆமா. தெருக்குறள் எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா, அதாவது தெருக்குறள் நாங்க எதுக்கு செட் பண்ணோம்னா, நான் எதுக்கு செட் பண்ணேன்னா, ஸ்ட்ரீட் நம்மளை சுத்தி ஸ்ட்ரீட்ல அவ்வளோ டேலண்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பசங்க இன்னும் வெடிக்க விடுறாங்க. ஆமா. அது வந்து எனக்கு அப்பவே தெரியும். ஸோ அவங்க கூட எல்லாம் போய் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் தெருக்குறளோட இன்டென்ஷன், நோக்கம். பட் என்னால அது தெருக்குறள்ல பண்ண முடியல. பட் அட்டிகல்ச்சர்ல அதை பண்ணிட்டேன். முடியுது. என்னால அட்டிகல்ச்சர்ல அது. ஸோ தெருக்குறள்ல பண்ண முடியாத விஷயங்கள் வந்து நான் அட்டிகல்ச்சர்னு ஃபார்ம் பண்ணி அங்க அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுவாரஸ்யமான ட்ரூ ஸ்டோரிஸ் அத்தனை இருக்கு. அது எல்லாமே வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தா நிறைய தடைகள் இருக்கு. இல்ல இதெல்லாம் யாரு கேட்பா, இந்த கதையெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்றது நிறைய இருக்கு. அது எனக்கு ஒவ்வொரு தடவை அதெல்லாம் கேட்கும் போதும் அது எப்படி யார் இன்னொருத்தவங்க சொல்லலாம் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு, அப்போ எனக்கு அங்க ஒரு இது வரும், ஒரு வெறி மாதிரி ஒன்று வரும், அங்க அது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் இன்னை வரைக்கும் கெல்திங்கிற ஆர்டிஸ்ட் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கெல்திக்கு அடுத்தது சில ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த தெருக்குறள்ல வந்து கள்ளமௌனி அது வந்து நான் கேட்கும்போது ஒரு புரட்சி சாங் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் சுட்டி காமிக்கிற மாதிரியான இதாச்சு. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரோம், இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சுதான் வருவோம். ஆரம்பத்திலே இந்த மாதிரி லிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாங் போடுறோம் அப்படின்னா இதுக்கு ஏதாவது அகெயின்ஸ்ட் ஏதாவது வருமா அப்படிங்கிற அந்த தாட்ஸ்லாம் வந்துச்சா? அப்போ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் விடும்போது நெட்ல ஃபேஸ்புக்லலாம் வந்து கொஞ்சம் பேர் திட்டுவாங்க, சில பேர் ஃபோன் நம்பர்லாம் தேடி வந்து மிரட்டுவாங்க. அப்படியா? அதெல்லாம் நடந்தது. ஆனா அதை விட இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் திட்டுறாங்க. ஸோ இன்டர்நெட்னாலே அப்படிதான் இருக்கும்ல, பாசிட்டிவ்ஸும் வரும் நெகட்டிவ்ஸும் வரும். இப்போ உங்க கூட லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்போது காத்து மேல சாங்ல எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதிகமா வியூஸ் பண்ண ஒரு ஹிட்டான சாங் அப்படின்னா காத்து மேல அப்படிங்கிற ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம ஃபீல் பண்றத வெளியில சொல்லணும். அதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா நோ ப்ராப்ளம், நீங்க சொல்லுங்க, திருத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இன்னொன்னு எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா பார்த்தது என்ன அப்படின்னா, இப்போ அட்டிகல்ச்சர்ல ஒரு ரேப்பர் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அட்டிகல்ச்சர்ல ஒரு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொஞ்சம் வெளியில ஒரு ரீச் போனதுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு லைஃப் ஒன்று செட் ஆகுது. திருப்பி அகைன் ஒரு நியூ ஃபேஸ் அட்டிகல்ச்சருக்குள்ள வருது, அவருக்கு ஒரு பூம் ஒன்று கிடைக்குது, வெளியில் போகிறாரு, அவர் ஒரு லைஃப் செட்டில் ஆகுதாரு, திருப்பி ஒரு வாரம். ஸோ இந்த சைக்கிள் ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குப்பா, உனக்கு டேலண்ட் இருந்ததுன்னா இங்கே போய் நீங்கள் ஒன்று வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ இந்த ஃபார்மெட்டு தான் ஆக்சுவல் அட்டிகல்ச்சரோட மோட்டோ, கரெக்டா? இது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். இது வந்து எனக்கு இப்போ வந்து காத்து மேலே ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருக்கும்போது நான் அடுத்தது ரிலீஸ் பண்ண சாங் வந்து ஒலலை. அப்போ அந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்போ டே 1ல மேபி ஒரு 5,000 8,000 10,000 வியூஸ் அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கும்.
ஸோ நிறைய பேர் என்கிட்ட இருந்தாங்கன்னா, ஐயோ நீ அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் பாட்டு பண்ணதுக்கப்புறம் அடுத்த பாட்டு இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இந்த ஆர்டிஸ்ட் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, நீங்கள் அடுத்தது இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட், எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் பிடிச்சிருக்கு, அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கிற கதை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அவ்வளோதான். ஸோ நம்ம லவ் பண்ணி அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணி ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், கம்போஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரீசெண்டாக வந்து விவேக் சார் இருக்கார்ல, லிரிசிஸ்ட் விவேக் சார், அவரு கூட ஒரு சாங், அவர் எழுத்துல ஒரு சாங் நான் பாடுறேன், சந்தோஷ் நாராயணன் இசையில். அதில் வந்து ஒரு லிரிக் வரும், வெற்றி தோல்வி எல்லாம் நாமே ஊதி பூதமாக்கியது அப்படின்னு ஒரு லிரிக் ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த லிரிக் என்ன அவ்வளோ பாதிச்சு. எல்லா மனுஷன் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற அது சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, வியூஸ் வருமா, வியூஸ் வராதா, காசு வருமா, காசு வராதா, இதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. அந்த ஃபீலிங் இருக்கா இல்லையாங்கிறது தான். ஸோ அது ஆர்கானிக்காக போய் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பாட்டுக்கு அது 6 months 7-8 months வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஒலலை பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் 6 months வந்து ஒரு 1 lakh வியூஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. திடீர்னு ஒரு 1 month 1 million ஆயிடுச்சு. மேபி மவுத் டாக்ல இல்ல நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய பேர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய ரீல்ஸ் வந்து வைரலா போச்சு. சந்தோஷ் நாராயணன் சார் அதுக்கு இருங்க பாய்க்கு வந்து இன்ஸ்டால இது போட்டுருந்தா நினைக்கிறேன், கமெண்ட் போட்டுருந்தா நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன், ஸ்ருதிகாஷன் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க இருங்க பாய். அது எப்போ ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம், ஒரு மியூசிக்கல் வீடியோவா? இருங்க பாய் ஸ்பாட்டிஃபைல இருக்கு, தெரியல எனக்கு சத்தியமா தெரியல. அப்படியே அதெல்லாம் வீடியோவா வந்தா வரும், அப்படியே வராம கூட போகும். அந்த பாட்டு எல்லாரும் கேட்டு ஹிட் ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடலாம், அவ்வளவுதான். ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு 2 கையில தான் இருக்கு. நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களோட இதுல ஒரு 2 லைன் எடுத்து விட்டுருங்க. இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், குழந்தை அழுது நிக்குது, பொம்மை வாங்கி கொடுங்க பாய், என் காட்டுல பெய்யற மழையை பிடிக்க கொடைய பாய், பெய்ட் போஸ்டுக்கு நன்கொடை 60,000 அப்படின்னு. ஆனா ஒரு சம வைப் மெட்டீரியலா இருந்துச்சு, ஜாலியா எழுதின ஒரு பாட்டு, ஜாலியா ஒரு வீடியோ எடுத்தோம், 2-3 நாள் வேலை தான், அவ்வளவுதான். எனக்கு உங்க அட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான் ப்ரோ ஆசை. எப்படி இப்போ ஒரு பாட்டு ஒன்று கிரியேட் பண்ண போறோம்டா, இந்த மூல ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க நீங்க கெளுத்தி ப்ரோ, உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நடக்கும், எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க அப்படி இதெல்லாம் தெரிஞ்சு பேசுவோம். என்ன போயிட்டு இருக்கு லைஃப்ல, வீட்டுல என்ன போயிட்டு இருக்கு, காலைல என்ன சாப்பிட்ட, பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்க, பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்கு, அவ்வளவுதான். என்ன சொன்னாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்போ இந்த மாதிரிதான். இத இப்படி பேசும்போதே ஒரு ஐடியா ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை வச்சு ஒரு 2 லைன் பிடிப்போம், அதை சுத்தி ஒரு பாட்டு ஒன்று பிடிப்போம், அதை சுத்தி இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் எழுதுவோம், அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் மியூசிக் போடுவோம். அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகி ஒரு எனிவேர் ஃப்ரம் ஒரு இப்போ ஒலலை பாட்டுலாம் ஒரு 3 மாசம் எழுதிருவோம். அப்படியா? டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு, அப்படி போலாம் இப்படி போலாம் அப்படி இப்படின்னு. ஒலலை, தமிழச்சி, அப்புறம் ஆகாய தாமரை, இந்த மாதிரி சாங்ஸ் வந்து டைம் எடுக்கும். துரை ஸ்லீப்பிங்குமே லேட்டா போச்சா? இந்த மாதிரினா ரொம்ப ஒரு மாதிரி கான்செப்ட் ட்ரிவன் சாங்ஸ்னால ஒவ்வொரு லைன் யோசிச்சு எழுதணும், அதனால நிறைய டைம் எடுக்கும் அதுக்கு. ஆனா இருங்க பாய் வந்து சும்மா வைப் சாங்னால அது உடனே ஒரு 2 நாள்ல முடிச்சிடும். அந்த மாதிரி இந்த மிஸ் 4 பெஸ்டி இதெல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி முடிக்கிறது. ஆனா இந்த மாதிரி டீப் சாங்ஸ் வந்து மீனிங்ஃபுல் சாங்ஸ்க்கு ஆஃப் கோர்ஸ் டைம் எடுத்து எழுதுவோம். இன்னும் அப்கமிங்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. எனக்கு என்னன்னா எவ்ரி டைம் நம்ம ஒரு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாங் நீங்க கொடுத்துறீங்களா, நாங்க அதை கட் பண்ணி போட்டு அது ஜாலியா போகுதா, அது உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. இந்த இன்டர்வியூல என்ன எக்ஸ்க்ளூசிவ் சாங் எங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சபீர் ரிலீஸ்க்கு பல சாங் வச்சிருப்பீங்க இல்ல, அதுல ஏதாவது நிறைய சாங்ஸ் இருக்கு. எது மேபி நம்ம ஸ்டுடியோ வந்து கெளுத்தி வந்து இப்போ கெளுத்தியோட அடுத்த பாட்டு வந்து ஒரு முருகன் சாங். ஓகே, ஃபுல்லா நாங்க டிவோஷனல் மோட், டிவோஷனலா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவோஷனல் சாங் பண்ணலான்னு யோசிச்சோம். அது சும்மா டிவோஷனல் சாங் பண்ணணும்னு இல்லை, ரீசெண்டா எங்க லைஃப்லயே வந்து சில பாதிப்புகள்லாம் நடந்தது. அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு பேச இப்பதான் ஆல்ரெடி ஒலலைன்னு ஒரு பாட்டு பண்ணி ரொம்ப பேசிட்டோம், அதனால கொஞ்சம் லைட்டாவே வச்சுக்கலாம் இந்த இன்டர்வியூவை. பட் கெளுத்தி வீட்டில் எங்க பார்த்தாலுமே முருகன் தான். ஓகே ஓகே, ஃபுல்லா பக்தி ஃபேமிலி. ஓகே, அதனால சரி நம்ம ஏன் அதுவே பண்ணலாமே, அதை வந்து ஒரு பக்தியோட ஒரு பாட்டு ஒன்று அப்ரோச் பண்ணுவோமே. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணதில்லை. மட்டி டீம்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எதிர்பார்த்து பண்ணதில்லை. ஸோ கெளுத்தியுமே வந்து ஒரு முருக பக்தர், அதனால எங்களால் அதை பண்ண முடிஞ்சுது. இப்போ அதுதான் அடுத்த சாங்.
அந்த சாங் இங்க லீக் பண்ணுவானு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் ஆல்ரெடி அதை போய் லீக் பண்ணிட்டான். அப்படியா? ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணி அது இப்போ வந்து ரீலா போயிட்டு இருக்கு. சூப்பர். பார்த்தேன் ஸ்டோரி கூட வச்சிருந்தாருன்னு பார்த்தேன். சோ அப்போ அதையும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நான் இன்னொரு சாங் ஒன்று வச்சிருக்கேன். தாஜ்மோலா தெரியும்? ஆமா தெரியும் தாஜ்மஹால். ஸோ தாஜ்மோலா ஒரு சாங் வந்துச்சு லட்டில. கரெக்ட். தாஜ்மோலா வந்து லிரிசிஸ்டா. தாஜ்மோலா ஒரு இன்கிரெடிபிள் லிரிசிஸ்ட். அப்படியா? ஓகே ஓகே. கென் ப்ரோ தான் பயந்தாருன்னு நினைக்கிறேன் உம்மா சாங்குக்குல. ஆனா உண்மையிலே தாஜ்மோலா வந்து ஒரு வெரி டேலண்டட் லிரிசிஸ்ட். அது வந்து மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு தெரில. ஆனா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸோ ஜென்ரலாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ அதை நோக்கி நான் வந்து நானும் தாஜ்மஹாலாம் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு 2 இல்லை ஒரு மாதம் உட்காந்து ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணோம். லாஸ்ட் டைம் 24 ஹவர்ஸில் பண்ணோம். ஆமா அந்த தடவை போயிட்டு ஒரு மாதம் உட்காந்தோம். ஒரு சூப்பரான சாங் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.